Discrete mathematics, unit number 1, logic and proof. இப்போ இதில் உள்ள important question பார்ப்போம். அதாவது the first unitல வந்து பார்த்தீங்கன்னா principal disjunctive normal form PDNF and principal conjunctive normal form PCNF. இந்த ஒரு மெத்தட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதனால நீங்க இந்த ஒரு மெத்தட் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட் காம்பினேட்டோரிக்ஸ் யூனிட் 2 காம்பினேட்டோரிக்ஸ். காம்பினேட்டோரிக்ஸ்ல வந்து ஒன்று வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் மெத்தட், மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் ஹைபாதிசிஸ், அந்த இதுல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யும் ஒரு கொஸ்டின் வரும். த பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் மெத்தட், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா, இந்த ரெண்டு மெத்தட் நீங்க பார்த்தாலே போதும். யூனிட் 3 கிராப்ஸ். கிராப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதில் என்னென்ன கொஸ்டின்லாம் பார்க்கணும்னு எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் மெத்தடு. இப்போ வந்து கொஸ்டினா சொல்லுதான் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஹேண்ட்ஷேக்கிங் தியரம். ஹேண்ட்ஷேக்கிங் தியரத்தை வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்டேட் பண்ணி நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த தியரம் கேட்கலாம். அப்புறம் செகண்ட் கொஸ்டின், இன் ஏ அன்டைரக்டட் கிராஃப் த நம்பர் ஆஃப் ஆட் டிகிரி வெர்டிசஸ் ஆர் ஈவன். இந்த கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் in a simple graph with n vertices is n into n minus 1 by 2. இந்த கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் ஐசோமார்பிக் between two graphs, இது வந்து மெத்தட். ஓகேவா, இது வந்து என்னது கிடையாது, ஒரு கொஸ்டின் கிடையாது. நாலாவது இது வந்து என்னது, ஒரு மெத்தட். ரெண்டு கிராஃப் கொடுத்துருப்பாங்க அல்லது ரெண்டு அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துக்கிட்டு என்ன செஞ்சுவாங்கன்னா நம்மள்ட்ட ஐசோமார்பிக் அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த ரெண்டு கிராஃப் ஐசோமார்பிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு மெத்தட். ஓகேவா, இது கொஸ்டின் இல்லை. இந்த மெத்தட்ல உள்ள வரக்கூடிய எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். அடுத்தது அஞ்சாவது வந்து கொஸ்டின் என்னன்னா, a simple graph with n vertices and k components can have at most n minus k into n minus k plus 1 by 2. இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், if g is self complementary graph then prove that g has n congruent 0 or 1 mod 4 vertices. இந்த இதுவும் கேட்கலாம். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் கோனிக்ஸ் பிரிட்ஜ் ப்ராப்ளம், ரெப்ரசன்ட் த ப்ராப்ளம் பை மீன்ஸ் ஆஃப் கிராஃப், டஸ் த ப்ராப்ளம் ஹாவ் எ சொல்யூஷன். இந்த கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்தது எட்டாவது கொஸ்டின், எ கனெக்டட் கிராஃப் இஸ் ஆய்லர் கிராஃப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஈச் ஆஃப் இட்ஸ் வெர்டிசஸ் இஸ் ஆஃப் ஈவன் டிகிரி. இந்த கொஸ்டின் கேட்கலாம். நைன்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, if G is a connected simple graph with n vertices with n greater than or equal to 3 such that the degree of every vertex in G is at least n by 2, then prove that G has Hamiltonian cycle. இந்த கொஸ்டின் கேட்கலாம் நம்மளுக்கு. ஓகேவா, இந்த கொஸ்டினுக்கு இன்னொரு இது என்னன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஓர்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஓகே, அடுத்தது வந்து யூனிட் 4 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒன்று வந்து அபுலியன் குரூப்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு மெத்தடு. ஓகேவா, ஒரு கொஸ்டின் இல்லை, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு மெத்தடு. ஏதாவது ஒரு இது கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு நம்மளுக்கு அபுலியன் குரூப்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இந்த மெத்தட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து ஸ்டேட் அண்ட், இது கொஸ்டின், இனி வரக்கூடியது எல்லாமே கொஸ்டின் தான். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லெக்ராஞ்சஸ் தியரம். லெக்ராஞ்சஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, அந்த கொஸ்டின் கேட்கலாம். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தட் எ நான் எம்டி சப்செட் H of a group G be a subgroup if A belongs to H, B belongs to H implies A star B inverse belongs to H. இந்த கொஸ்டின் நம்மள்ட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, the intersection of two subgroups of a group is also a subgroup of the group. இந்த கொஸ்டின் கேட்கவும் சான்ஸ் இருக்கு. அஞ்சாவது கொஸ்டின், the union of two subgroups of a group G is a subgroup if and only if one is contained in the other. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆறாவது கொஸ்டின், the kernel of the homomorphism F from a group G, star to H, delta is a subgroup of G star. இந்த கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. This seventh question பார்த்தீங்கன்னா, the kernel of a homomorphism F from a group G, star to H, delta is a normal subgroup of G, star. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. எட்டாவது கொஸ்டின், the intersection of two subgroups of a group is also a normal subgroup of the group. இந்த கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒன்பதாவது கொஸ்டின், if F is a homomorphism of G on to G dash with kernel K, then G by K is isomorphic to G dash. இதை வந்து
ஃபண்டமெண்டல் தியரம் ஆன் ஹோமோமார்பிசம் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, ஒருவேளை உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம் அப்படின்னு கேட்கலாம். அதனால இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே 4 யூனிட்ஸ் கொடுத்துட்டேன். அடுத்தது 5th யூனிட். 5th யூனிட்ல வந்து லாட்டிசஸ் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டைப் தான் நான் சொல்லியிருக்கேன், ஒரு டைப்ல உள்ள கொஸ்டின் தான். ஓகேவா, இது வந்து ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கேன், ஆனால் இந்த டைப்ல உங்களுக்கு வேற கொஸ்டினும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதில் எழுதியிருக்கிறது முதல்ல சொல்லியிருந்தேன். லெட் D30 வித் a ரிலேஷன் x less than or equal to y if and only if x divides y. ஃபைண்ட் என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம்னா, ஒன்று வந்து all the upper bounds of 10 and 15, இன்னொன்று GLB of 10 and 15, அடுத்தது all the upper bounds of 10 and 15, fourth one LUB of 10 and 15, fifth one draw the hash diagram for D30, sixth one வந்து find the set of atoms of D30, seventh one prove that D30 is a complement lattice, eighth one prove that D30 is a distributive lattice, ninth one prove that D30 is a Boolean algebra. இந்த பூலியன் அல்ஜிப்ரா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து என்னன்னா காம்ப்ளிமெண்ட் லேட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லேட்டிஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் பூலியன் அல்ஜிப்ரா. ஓகேவா, ஸோ இது ரெண்டும் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூலியன் அல்ஜிப்ரான்னு எழுதிடலாம். அதை நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் வந்து என்ன கேட்கலாம்னா, ஃபைண்ட் ஆல் தி சப் அல்ஜிப்ராஸ் ஆஃப் D30 அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி 10 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி கொஸ்டினை வந்து உங்களுக்கு நான் D30ல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி D10க்கு கேட்கலாம், அது மாதிரி D42க்கு கேட்கலாம், இந்த மாதிரி எக்ஸெட்ரா எதுக்குனாலும் கேட்கலாம். D30 தான் கேட்கணும் இல்லை. ஓகேவா, இது மாதிரி எது கொடுத்தனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி 10 கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இது நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்.